ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா அந்த கெட்டில் ரிப்பேர் பண்ணுற ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம். அதோட ஃபுல் வீடியோ தான் பார்க்குறோம். நமக்கு 2 கெட்டில் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம ப்ளூ கலர் கெட்டில் மட்டும் தான் ரெடி பண்ண சொன்னாங்க. அதை நம்ம ரெடி பண்ணி தர போகிறப்ப ஸோ ரெண்டுத்தையும் நான் எடுத்து கட்டிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கீழே வைக்கிற அந்த சூடு பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கட்டுறதுக்குள்ளே நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்பவே ரிஸ்க்காக தான் இருந்துச்சு. ஸோ இது கீழே 2 ஸ்க்ரூ நம்ம உடச்சி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஸ்க்ரூ நம்ம ஐபி வச்சு க்ளீன் பண்ணப்போ வந்துருச்சு. ஒரு ஸ்க்ரூ என்னால் நான் 2 ஸ்க்ரூ கழட்டவே முடியல. நான் உடச்சி தான் எடுத்தேன், வேறு வழி இல்லாமல் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு ஸ்க்ரூ வந்து ஐபி அடித்து ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணே வந்துருச்சு. ஓரளவுக்கு ரெஸ்ட்டெல்லாம் போய் வந்துருச்சு. மிச்சம் 2 ஸ்க்ரூ நல்லா ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகி மாவு மாதிரி வந்துருச்சு. ஸோ நம்மளால் கைட்டவே முடியல. அதனால் அது உடச்சி தான் நம்ம எடுத்தோம். மறுபடி ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஃபெவிக்விக் ஊற்றி லாக் பண்ணிட்டோம் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஐபியை ஊற்றி காய வச்ச கொஞ்சம் ஊற விட்டு நம்ம கட்டணும். கொஞ்சம் உள்ள லிக்விட் போச்சுன்னா டக்குன்னு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடச்சி எடுத்தோன்னா நான் டேரெக்டாக அப்படியே வீடியோக்குள்ளே போட்டு உடைக்கிறதெல்லாம் காட்டாமல் இதில் வந்து பார்த்தா அந்த கம்பியில் ரெஸ்ட்டு தான் ஃபார்ம் ஆகிருக்கு. மிச்சப்படி நல்லா தான் இருக்குது. உள்ளே எதுவும் ஸ்டார்ட் ஆன மாதிரியோ இதுவும் ஆன மாதிரிலாம் தெரில. ஒயர் மல்டிமீட்டரில் பஸர் மோட்டில் போட்டு செக் பண்ணாலும் ஒயரும் நல்லா தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கீழே எதுவும் பிரச்சனை இல்லை. அதாவது இதில் வந்து கொடுத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட்டே சொல்லாமல் கொடுத்துட்டாங்க. நம்ம அதனால தான் எல்லாத்தையும் கட்டுற மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னா நம்ம கம்ப்ளைண்ட் ஆனதை மட்டும் நம்ம கட்டி மாற்றிட்டு இருக்கலாம். ஸோ நம்ம ஐபி வச்சு மறுபடியும் அந்த துரு பிடிச்சிருந்தது மட்டும் அந்த இடத்துல ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம். உள்ளே வெளியெல்லாம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளேயும் சேர்த்து வெளியே அந்த நிப்லையும் வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணால் பின் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம மாட்டி அது பழையபடி எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி மாட்டிட்டோம். இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு துரு பிடிச்சிருக்கு. அதனால தான் நம்மளால் கட்ட முடியல. இப்போ வந்து பார்த்தா நம்ம டேரெக்டாக அந்த கெட்டிலுக்கு போயிடலாம். இது நல்லா தான் இருக்குது. இதை ஒட்டுறதெல்லாம் உங்களால் காட்ட முடியல என்னால். ஸோ இதில் பார்த்தா ஸ்க்ரூ நல்லா நீட்டாக தான் இருக்குது. நம்ம ஈஸியாகவே கட்ட முடிஞ்சு. இதில் கைட்டி பார்த்தாலும் நம்மளுக்கு எதுவும் போன மாதிரிலாம் தெரியல. நம்ம செக் பண்ணதில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. மறுபடியும் மல்டிமீட்டர் பஸர் மோடில் போட்டு பின்னில் ஏதோ ஃபால்ட் இருக்கா, அந்த காப்பர் பின்னில் ஃபால்ட் இருக்கான்னு பார்த்தோம். அது எல்லாமே அதில் நல்லா தான் இருக்குது. சரி, இந்த அலுமினியம் ஷீட்டு எலிமெண்ட் தான் போயிருக்குமோ அதையும் செக் பண்ணால் அதுவும் நல்லா தான் இருக்குது. நம்ம பஸர் மோடில் போட்டு செக் பண்ணால். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சுவிட்சு அழுத்தும் போது சுவிட்சு வந்து ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதிலே கண்டுபிடிச்சி நம்ம சுவிட்சு தான் போயிடுச்சு. நம்ம இவ்வளோ தூரம் வந்து அவங்க கஸ்டமர் சொல்லாமல் இது பண்ணனால தான் இவ்வளோ லேட் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா நம்ம சுவிட்சு மட்டும் மாற்றிருக்கலாம். இந்த சுவிட்சோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபா வருது. ஸோ இது துரு பிடிச்சி ஃபுல்லாக இதுவாகிட்டுருக்கு, ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த சுவிட்சு கூட கட்ட முடியல. ஐபி வச்சு க்ளீன் பண்ணி தான் கஷ்டப்பட்டு கட்டினேன். இப்போ புது சுவிட்ச் வாங்கியாச்சு. இந்த புது சுவிட்சை தான் நம்ம மறுபடியும் மாட்ட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் புது சுவிட்சை வந்து அதே மாதிரி ஸ்க்ரூ போட்டு கரெக்டாக எப்படி லைன் கனெக்ஷன் இருந்துச்சோ அதே மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துட்டோம். அவ்வளோதான், இந்த கெட்டில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸோ நம்ம ஒரு சுவிட்சுக்காக நம்ம இவ்வளோ தூரம் கட்டி நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவங்க சொல்லாமல் போயிட்டனால பரவாயில்ல, விடுங்க. இப்போ வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. சுவிட்ச் மட்டும் தான் ஃபால்ட்டு. சுவிட்சை மாற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்தா கெட்டில் கரெக்டாக ஓடும். உங்களுக்கு சுவிட்சு ஃபால்ட்டு பார்க்க தெரியலனா நீங்கள் மல்டிமீட்டர் பஸர் மோடில் போட்டு சுவிட்சை ஆன் பண்ணி அந்த இடத்துல லைன் கனெக்ஷன் வச்சிங்கன்னா பஸர் மோடில் வந்து சுவிட்ச் நல்லா இருக்குது. பஸர் மோடு வரலைன்னா சுவிட்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். நான் இது முன்னாடியே செக் பண்ணல. சுவிட்சு நான் அழுத்தி பார்க்கும்போது தான் சுவிட்சு வந்து ஸ்டக் ஆகுதுன்றதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மறுபடியும் அதே மாதிரி எடுத்து இது மாதிரி ஈஸியாக மாட்டிடலாம். நீங்கள் இதை கழட்டும்போது பொறுமையாக பாட்டு மாற்றணும். இப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அது ஒரு கிராஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா போகிறது அப்படி தான் இருக்கும் போல். இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஸ்க்ரூலாம் போட்டு கீழே எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ கஸ்டமருக்கு இப்படியே கொடுத்தா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஐபி அடித்து க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுத்தாச்சு. அதெல்லாம் என்னால் வீடியோவில் காட்ட முடியல.
இது வந்து என்ன உடஞ்சது என்னால் காட்ட முடியல. இப்போ நம்ம ப்ளக் கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ண போகிற தண்ணி ஊற்றி உள்ள தண்ணி ஊற்றியாச்சு, சுவிட்ச் போட்டாச்சு. இப்போ லைட் வந்து எரியுது. இந்த கேமராவில் லைட் எரியுதுனால உங்களுக்கு தெரியல. ஸோ டப்பாவை இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஹீட் ஆகுது, நல்லாவே இப்போ இதுவாகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்க டே டு டே நம்ம சேனலை நல்லாவே சப்ஸ்கிரைப்